வணக்கம் நண்பர்களே. ஒரு வழியா நேத்திக்கு நைட்டு எல்லா பேருமே செட்டில் ஆயிட்டாங்க. செட்டில் ஆனாங்களோ இல்லையோ பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுதான் ஒரு பெரிய சூப்பரான ஒரு விஷயம். என்னத்த சொல்றது போங்க. ஆரம்பமே கெனி அண்ட் திவாகருக்கும் நடந்த ஒரு பேச்சுவார்த்தை. இதுல பிரவீன், சீரியல் ஆக்டர் பிரவீன், அவங்க எல்லாம் பேசி இந்த மாதிரி நீங்க என்ன படிச்சுட்டு வந்தீங்கன்னா படிக்காம, அதாவது எஜுகேஷனை பத்தி கொஞ்சம் ஒரு சில பிரச்சனை டாக் போயிட்டு இருந்தது. அதாவது திவாகரை டாமினேட் பண்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க கெமியும் பிரவீனும். திவாகரும் லேசுப்பட்ட ஆள் இல்லைல்ல, அவரும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் பேசினாரு. ரெண்டாவது திவாகர் சொன்ன பாயிண்ட் ரைட்டு தான். கூகுளில் சர்ச் பண்ணி படிக்க முடியாது, தெரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா அவங்கெல்லாம் கூகுளில் படித்து தெரிஞ்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. படிச்சா மட்டும் புரிய போதும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு. அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல ரைட்டாக தான் பேசியிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த நைட்டோட இந்த பிரச்சனை முடிஞ்சது. நான் காலையில என்ன பாட்டு போடுவாங்கன்னு ரொம்ப ஆர்வமா உட்காந்துருந்தேன். ஏங்க பாட்டுக்கு முன்னாடியே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. திவாகருக்கும் பிரவீனுக்கும் கொரட்டை பிரச்சனை. அந்த கொரட்டை பிரச்சனை திருப்பி அப்படியே திவாகருக்கும் பிரவீன், அந்த கமருதீன், கெமி, அந்த கானா பாடகர், அந்த விக்கல், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரொஃபஷனலா அவர் திவாகரை இரிட்டேட் பண்றாங்க. திவாகரும் ஹேண்டில் பண்றாரு. பட் ஆனா ஒரு மனுஷனுக்கு இப்ப திவாகரை பத்தி நமக்கு தெரியும். நான் தான் நடிப்பாரக்கன், நான் தான் சிவாஜி கணேசன், நான் தான் ரஜினிகாந்த், அந்த மாதிரிலாம் பேசுற ஆளு. ஸோ அப்படி உள்ள ஒரு சரி இன்னசென்டா பேசிட்டு போறாருன்னு விட்டுட்டு போற ஒரு பெருந்தன்மை இல்லை பாருங்க. இல்லமோ இவங்க விஜய் டிவியில மற்ற இந்த கமருதீன், அந்த கானா பாடகர், இந்த பிரவீன சீரியல் ஆக்டர் கெமி, இவங்கெல்லாம் ஆஸ்கர் அவார்டு வாங்கின ஆக்டர்னு நினைச்சுக்கிட்டாங்க போல மனசுல. இதுல அரைவரா இவங்க இவங்க என்ன ட்ரை பண்றாங்கன்னு தெரியல. பட் ஆனா எல்லாத்துட்டையுமே ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஏன் திவாகர் அப்படி சொன்ன அப்படி பண்றீங்க, புதுசா ஸ்கிப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. இது இன்னைக்கு மதிய வரையும் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த மேட்ரு வர சனிக்கிழமை கண்டிப்பா விஜய் சேதுபதி பேசிதான் ஆகணும். ஆனா முதல் நாள்ல திவாகர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு. திவாகர் ஒரு பெரிய பேனர்ல இருக்கிறாப்லன்னு தெரிஞ்சிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் கெமி கூட இருக்காங்களா அப்படிங்கிறது டவுட்ல தான் இருக்கும். பட் திவாகர் ஓரளவுக்கு ஓகே. ஃபர்ஸ்ட் நல்ல பேர் வந்துருச்சு அவர் பேரு. அவர் எத்தனை வாரம் உள்ள இருப்பாரு போவாருங்கிறது தெரியல. பட் ஆனா ஓகே. ஏன்னா ஒருத்தவங்களை ப்ரொஃபஷனலை வச்சு கிண்டல் பண்ணக்கூடாது. பட் திவாகரையும் அவங்க அது மாதிரி பேசிடக்கூடாது, திவாகரும் அது மாதிரி பேசிடக்கூடாது. ரெண்டு பேத்துக்குமே மிஸ்டேக்கு. பட் திவாகர் ஒருத்தர் தான் மிஸ்டேக் பண்றாருன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் தான் பேசுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் சேர்ந்து பேசுறாங்க. ஸோ அவங்களும் ஆக்டர்ஸ் தானே. அப்ப அவங்க சைடு மிஸ்டேக் இருக்கிறத விஜய் சேதுபதி சுட்டி காட்டுவாரான்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.